சரி, விஜய் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல கரூர் பிரச்சனை, அப்புறம் படம் ரிலீஸ் ஆகாது. இப்போ வந்து விவாகரத்து வழக்கு மாதிரி வந்துட்டு இருக்கு. அது போட்டாப்பட்டிக்கு தான் வரும். அந்த மாதிரி நல்லவங்களுக்கு வந்து கெட்டாங்கன்னா அவங்களுக்கு பெற்ற குடும்பம் அப்படியே அடிப்பட்டு தான் போகும். ஆனால் அந்த ஆண்டவன் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு தேர்தல் ஒன்னா சமயத்துல பிரச்சனை ஒருத்தன் வேணான்னு சொன்னா அவனுக்கு இல்லாத பிரச்சனையை காட்டுவாங்க. தானே நம்ம குடும்பத்துல நடக்கிறது தான் அதுலயும் நடக்குது. இப்போ திடீர்னு மக்கள் மத்தியில இந்த மாதிரி விஷயம் அவங்க இந்த பெரிய பையன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க ஒத்துமையா தானே இருந்தாங்க. இப்போ எதுக்கு யார் பண்ணது? அதுதான் சூழ்ச்சி பண்ற வேலை தான். அவ்வளவு சூழ்ச்சி தானே, அரசியல் சூழ்ச்சி தானா? இதுல இருந்து மீண்டு வந்துருவாரு அவரு? வந்துருவாரு. மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைனால அவருக்கு வந்து மக்கள் கிட்ட செல்வாக்கு எதுவும் குறையுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி வந்துதா இப்போ வருதுன்னா என்ன அர்த்தம்? இல்ல அதான் இவ்வளவு நாள் பண்ணாம இப்போ இந்த டைம்ல பண்றாங்கன்னா எல்லாமே இதுதான். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இதுக்கப்புறம் உயரும்னு நினைக்கிறீங்க? வரும் அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இப்போ ஒருத்தர் மேல ஒரு இதோ நம்பிக்கையா இருக்கிறவங்க வந்து எப்படி நம்புவாங்க? ஒருத்தர் நம்பிக்கை தான்.